ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு saree எப்படி ஹாஃப் சாரியாக ரீகன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. வாங்க பார்க்கலாம். saree ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்கம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதுக்கு சூஸ் பண்ணுற saree பார்த்தீங்கன்னா ஒரு saree பார்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஹாஃப் saree கொஞ்சம் நீட் லுக்காக இருக்கும். என்னோட சாரியில் பார்த்தீங்கன்னா முந்தி மட்டும் தனி கலரில் கான்ட்ராஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உள்ளே ப்ளீட் எடுத்து மடிச்சு அடிச்சிட்டேன். ஸோ அது மட்டும் எனக்கு தனியாக ஆக்வர்டாக தெரியாது. ஸோ இது எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் உள்ள ஸ்கர்ட் மாதிரி வேர் பண்ணிட்டு அது மேலே சுற்றி ரவுண்டாக ட்ரை பண்ணால் முடிஞ்சு. ஸோ இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, உள்ள ஒரு ஸ்கர்ட் மாதிரி போட்டு நீங்கள் சுற்றி அது மேலே ஒரு ட்ரேப் மாதிரி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் சும்மா ப்ளீட் எடுத்து கூட பண்ணிக்கலாம். பட் இப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸாக நிற்கும். இதுக்கு நான் வேர் பண்ணி இந்த ஷால் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட்டே ஒரு saree இருந்துச்சு. அதுவும் என்னோட யூனிஃபார்ம் saree தான். அதுவே இதுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் வேர் பண்ணியிருந்தேன். இதோட ஃபைனல் அவுட்கம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஈஸியாக வீட்டில் நம்மளே ஒரு 5 மினிட்ஸில் சாரீலேருந்து ஹாஃப் சாரியாக கன்வெர்ட்டபிள் பார்த்துருக்கோம். திருப்பி இதை நான் ஸ்டிச் ரிமூவ் பண்ணிட்டு சாரியாகவும் நான் வேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.